Hi students. So நம்ம last class வந்துட்டு heat chapter பார்த்துட்டு இருந்தோம். So last video class வரை அது finish ஆச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ chapter பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 21 crop production and management இந்த chapter நம்ம பார்க்க போறோம். So page number 244 இருக்கு. So first வந்துட்டு இதோட learning objectives என்னன்னு பார்க்கலாம். Know about agricultural practices. So agricultureல என்னென்ன practices என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். Understand the basic practices of crop production. So crop production la avanga follow agriculture is farmers follow பண்ணக்கூடிய basic practices என்னன்னு பார்க்குறோம். Know about the importance of rotation of crops. So crop rotation ஓட importance என்னன்னு பார்க்குறோம். Recognize the importance of seed banks, seed balls and preservation of seeds. ஸோ சீட் பேங்க் அப்படின்னா என்ன, சீட் பால்ஸ்னால் என்ன, ஏன் வந்துட்டு அந்த சீட்ஸை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம். நோ அபவுட் த ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் IARI, ஐகேர் அண்ட் KVK. ஸோ அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரோல் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். லிஸ்ட் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் மெத்தட். ஸோ பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 21 crop production and management. ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரொடக்ஷன். ஆல் ஓவர் த ஹியூமன் ஹிஸ்ட்ரி we have been motivated to search and seek food. நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. எதுக்காக? ஃபுட்டை நம்ம சாப்பிட்ற உணவை வந்துட்டு தேடுறக்காக. Green plants make their own food using a process called photosynthesis. So green plants வந்துட்டு photosynthesis process மூலமா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு அதுவே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கதான் சொல்கிறாங்க. Green plants make their own food using a process called photosynthesis. Animals and humans cannot make their own food. ஸோ அனிமல்ஸ்னாலையும் ஹியூமன்ஸ்னாலையும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. நீங்கள் கேட்கலாம் வீட்டில் நம்மளே தான் சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நோ, தட் இஸ் நாட் லைக் தட். நமக்கு தேவையான ரா மெட்டீரியலை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? ஒரு பேடி வருது, அந்த பேடி நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? ஒரு வெஜிடபிள் வருது, அந்த வெஜிடபிளை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க, அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் கேனாட் மேக் தேர் ஓன் ஃபுட். அனிமல்ஸ்னாலையும் ஆஸ் எ ஹியூமன் பீங் நம்மனாலையும் ஒரு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதாவது வந்துட்டு ஒரு ஃபுட்டை வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த ஃபுட்டு கிடைக்கிற ஃபுட்டை நம்ம குக் பண்ணி நம்மளால் சாப்பிட முடியுமே தவிர அந்த ரா மெட்டீரியல் நம்மளால் கொண்டு வர முடியாது. Thus, humans and animals are directly or indirectly dependent on plants. So humans ஆகட்டும் இல்லை அனிமல்ஸ் ஆகட்டும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பிளான்ட்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. Energy from the food is used by the organisms for carrying out their various body functions. ஸோ வந்துட்டு எனர்ஜி, அந்த ஃபுட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடியோட ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு கேரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறாங்க, எனர்ஜி ஃப்ரம் ஃபுட் இஸ் யூஸ்டு பை ஆர்கனிசம்ஸ் ஃபார் கேரிங் அவுட் தேர் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ். Plants and animals are the main source of food for all the organisms. ஸோ எல்லா ஆர்கனிசத்துக்கும் மெயின் சோர்ஸ் ஃபுட்டுக்கு மெயின் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான். Plants in order to provide food for a larger population, production, proper planning, management and distribution of food is needed. ஸோ வந்துட்டு இப்போ லார்ஜர் பாப்புலேஷன், நிறைய பாப்புலேஷனுக்கு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் வேணும், ஒரு ப்ராப்பர் பிளானிங் வேணும். அதே மாதிரி அதை மேனேஜ் பண்ணி எல்லா அந்த பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக அந்த ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. But farmers are faced with the challenge of producing sufficient crops to meet the growing demand while maintaining the quality and quantity of resources for future generations. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஃபார்மர்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு தேவையான சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்துட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டு நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது குவாலிட்டியாகவும் பெஸ்ட்டாக இருக்கணும், நிறைய குவான்டிட்டி வரணும். அப்படிங்கிறப்ப அந்த ஃபார்மர்ஸ் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. Agricultural research institutions are developing new technologies to help the farmers
to increase productivity both in terms of quality or quantity. ஸோ நிறைய அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு நிறைய புது புது டெக்னாலஜி வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக, அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷனோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே சமயம் அந்த ப்ரொடக்ஷன் அந்த கூட்ஸ் அந்த பேடி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேடி இருக்குது அப்படின்னா அது குவாலிட்டி வைஸும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும், குவான்டிட்டி வைஸும் ரைஸாக இருக்கணும், நிறையா இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான டெக்னாலஜிஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. In this lesson, we are going to learn about agricultural practices, rotation of crops, seeds, biofertilizers and functions of agricultural research institutions. ஸோ இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அப்படின்னா ஒரு க்ராப்பை சோவ் பண்ணுறது, ப்ளஃப் பண்ணுறதுலேருந்து அந்த க்ராப்பை சோவ் பண்ணி அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ப்ராக்டிசஸ் எல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு க்ராப் ரொட்டேஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்குறோம், சீட்ஸை பற்றி பார்க்குறோம், பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் அப்படின்னா என்ன. Agriculture has always been the backbone of our country's economy. நம்ம கண்ட்ரியோட எக்கானமிக்கு பேக்போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். அதான் வந்துட்டு விவசாயம் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாங்க அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக்போன் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் எக்கானமி. நம்ம கண்ட்ரியோட எக்கானமிக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் தான் பேக்போனாக இருக்குது. We have been cultivating different types of crops to cater the increasing demand. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய க்ராப்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறதா வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன்ல இருந்தே நிறைய க்ராப்ஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறோம். எதுக்காகனா பாப்புலேஷன் அதிகமாக டிமாண்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக நம்ம வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து நிறையா க்ராப்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறோம். In our country, the following 3 categories of crops are grown. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி க்ராப்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகும். என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா காரிஃப் க்ராப்ஸ், ராபி க்ராப்ஸ் அண்ட் ஜெயித் க்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 க்ராப்ஸ் கேட்டகரிஸ் வந்துட்டு க்ரோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரீஃப் க்ராப்ஸ். The crops which are sown in the rainy season, that is from June to September, are called கரீஃப் crops. ஸோ கரீஃப் க்ராப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் வந்துட்டு சோ பண்ணுவாங்க, விதைப்பாங்க. அதாவது வந்துட்டு ஃப்ரம் ஜூன், பிகினிங் ஆஃப் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அந்த ரெய்னி சீசன் டைம். ஸோ ஜூன் டு செப்டம்பர் வந்துட்டு ரெய்னி சீசன் டைம். அந்த டைமில் அந்த க்ராப்பை வந்துட்டு சோ பண்ணுவாங்க. அந்த க்ராப்ஸு தான் என்னென்னு சொல்கிறோன்னா காரிஃப் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெய்ஸ், பேடி, சோயாபீன், கிரவுண்ட்நட், காட்டன், இது எல்லாமே வந்துட்டு கரீஃப் க்ராப் தான். நெக்ஸ்ட் க்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராபி க்ராப்ஸ். The crops grown in winter season, that is from October to March. ஸோ எந்தெந்த க்ராப்ஸ் வந்துட்டு வின்டர் சீசனில் க்ரோ ஆகுது, அதாவது வந்துட்டு அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் எந்தெந்த க்ராப்ஸ் க்ரோ ஆகுதோ அதைத்தான் என்னென்னு சொன்னால் ராபி க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க the crops grown in winter season, that is from October to March, are called rabi crops. Example of rabi crops are wheat, gram, peas, mustard, linen seed. ஸோ வந்துட்டு இந்த ராபி க்ராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட், கோதுமை, கிராம்ஸு, பீ, மஸ்டர்ட், லினன் சீட், இது எல்லாமே வந்துட்டு ராபி க்ராப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயித் க்ராப்ஸ், அதாவது வந்துட்டு சம்மர் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The crops which are grown in summer season are called zayid crops. ஸோ எந்தெந்த க்ராப்ஸ் வந்துட்டு சம்மர் சீசனில் க்ரோ ஆகுதோ அதைத்தான் என்னென்னு சொல்லணும்னா ஜெயித் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மஸ்க் மெலன், வாட்டர் மெலன் அண்ட் cucumbers ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜெயித் க்ராப்ஸ். ஸோ வந்துட்டு சம்மர் சீசனில் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் மஸ்க் மெலனாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் வாட்டர் மெலனாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் வந்துட்டு அந்த cucumber வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சம்மர் சீசனில் வளரக்கூடிய க்ராப்ஸ் தான். இதைத்தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஜெயித் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்துட்டு 3 கேட்டகரிஸ் க்ராப்ஸ் வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க. கரீஃப் க்ராப், ராபி க்ராப் அண்ட் ஜெயித் க்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கரீஃப் க்ராப்ஸ்னால் என்னென்னா ரெய்னி சீசனில் என்னென்ன க்ராப்ஸ் க்ரோ ஆகுதோ அதுதான் என்னென்னு சொல்கிறேன்னா கரீஃப் க்ராப்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது வந்துட்டு ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பரில் என்னென்ன க்ராப்ஸ் க்ரோ ஆகுதோ.
நெக்ஸ்ட் ராபி கிராப்ஸ் அப்படின்னா வின்டர் சீசன், அதாவது வந்துட்டு அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் என்னென்ன கிராப்ஸ் க்ரோ ஆகுதோ அதை தான் என்னென்னு சொல்லணும்னா ராபி கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜெயித் கிராப்ஸ்னால் சம்மர் சீசனில் வந்துட்டு என்னென்ன கிராப்ஸ் க்ரோ ஆகுதோ அதை தான் என்ன சொல்லணும்னா ஜெயித் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். காரிஃப் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேடி, மெய்ஸ், சோயாபீன் இதெல்லாமே வந்துட்டு கேரிஃப் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ராபி கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராம், பீஸ், வீட்டு, மஸ்டர்ட், லினன்சி இது எல்லாமே வந்துட்டு ராபி கிராப்ஸ். ஜெயித் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன், அதாவது முலாம்பழம், வாட்டர் மெலன், கியூக்யூம்பர், அதாவது வந்துட்டு ரொம்ப அதிகமாக வாட்டர் கண்டென்ட் வாட்டரியாக இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்துட்டு இந்த ஜெயித் கிராப்ஸில் தான். ஒரு மஸ்க் மெலன் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப வாட்டரி கண்டென்ட் இருக்கும், வாட்டர் மெலனும் அப்படி தான் இருக்கும், கியூக்யூம்பர் இது எல்லாமே வந்துட்டு இந்த வாட்டரி கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கிராப்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஜெயித் கிராப்ஸில் தான் வரும். ஸோ இதான் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். அக்கார்டிங் டு யூட்டிலிட்டி crops are classified as below. ஸோ நம்மளோட யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிராப்ஸ் என்னவா கிளாஸிஃபை பண்ணுவோன்னா ஃபுட் கிராப்ஸ், ஃபூடர் கிராப்ஸ், ஃபைபர் கிராப்ஸ், ஆயில் கிராப்ஸ், ஆர்னமெண்டல் கிராப்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 டைப்ஸாக வந்துட்டு அதை கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபுட் கிராப்ஸ்னால் பாருங்கள், பேடி அண்ட் மெய்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஸோ நம்மளோட ஃபுட்டுக்காக என்னென்ன க்ராப்ஸை கல்டிவேட் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன க்ராப்ஸ்னால் ஃபுட் க்ராப்ஸ் தான் சொல்கிறாங்க. பேடி அண்ட் மெய்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஸோ நம்மளோட ஹியூமன் கன்சப்ஷனுக்காக எந்தெந்த க்ராப்ஸை கல்டிவேட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துட்டு இப்போ ஃபுட் க்ராப்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபூடர் க்ராப்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் லிவ்ஸ்டாக் கன்சப்ஷன். அதாவது எக்ஸாம்பிள் சொர்க்கம், மில்லட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவ்ஸ்டாக், நம்மளோட கேட்டில்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தட்டு, அதாவது வந்துட்டு சோளத்தோட தட்டை வந்துட்டு கேட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்லணும்னா ஃபூடர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைபர் கிராப்ஸ், தீஸ் கிராப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் க்ராடேஜ் அண்ட் டெக்ஸ்டைல். ஸோ நம்மளோட டெக்ஸ்டைல் நம்ம வியர் பண்ணுற பர்பஸுக்காக கல்டிவேட் பண்ணக்கூடிய கிராப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபைபர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டன், ஹெம்ப் இது எல்லாமே நம்மளோட துணியை இது பண்ணுறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிராப்ஸ். நெக்ஸ்ட்டு ஆயில் கிராப்ஸ்னால் உங்களுக்கு பேர்லே தெரியுது ஆயில் பர்பஸுக்காக தான் சொல்கிறாங்க. ஆயில் கிராப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் லார்ஜ் ஸ்கேல் ஃபார் கன்சப்ஷன் ஆர் இண்டஸ்ட்ரியல் யூசஸ். எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட் அண்ட் சீசேம். ஸோ ஆயில் கிராப்ஸ்னால் ஆயிலுக்கு தேவையான கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுவோம் லார்ஜ் ஸ்கேலில், நம்மளோட கன்சப்ஷன் ஆகட்டும் இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்காகவும் இருக்கட்டும். எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட் ஆயில், சீசேம் ஆயில் இதெல்லாம். Next, ornamental crops. These are utilized for landscape gardening. Example, croton, bugullinia. ஸோ ஆர்னமெண்டல் கிராப்ஸ்னால் அழகுக்காக வளர்த்தக்கூடிய தாவரத்தை தான் வந்துட்டு ஆர்னமெண்டல் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக நம்மளோட கார்டனிங்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ குரோட்டன் செடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட். ஸோ ஆர்னமெண்ட்டுக்காக நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய கிராப்ஸ் என்னென்னு சொல்லணும்னா ஆர்னமெண்டல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி கிராப்ஸை 5 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுட் கிராப்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஃபூடர் கிராப்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ஃபைபர் கிராப்ஸ், தி ஃபோர்த் ஒன் இஸ் ஆயில் கிராப்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆர்னமெண்டல் கிராப்ஸ். நெக்ஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன். ஸோ கிராப் ப்ரொடக்ஷனோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் இந்த கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இந்தியாவில் 3 கேட்டகரைஸாக அந்த அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணுறோம் அதை பார்த்தோம். அதாவது காரிஃப் கிராப், ராபி கிராப், ஜெயித் கிராப்ஸ். அண்ட் நம்மளோட யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி கிராப்ஸை வந்துட்டு 5 கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம். அதை பற்றி இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.